வணக்கம் அனைவருக்கும். நம்ம நேரத்தோட பார்த்ததுலேருந்து இப்போ இன்றைக்கி கிரகங்களும் லக்னங்களும் வேகங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம நேற்று சனியோடு முடிச்சிருந்தோம். இன்றைக்கி அடுத்து இப்போ செவ்வாயை பற்றி பார்க்க போகிறோம். செவ்வாயை பற்றி சொல்லணும்னா இருக்கிறதுல மிக வலிமையான கிரகம், பூமிக்கு காரகன். இப்போ நம்ம அதில் என்ன சொல்லணும்னா, ஒரு ராசி கட்டத்தை செவ்வாய் சுற்றி வரதுக்கு எப்படின்னா 1.5 ஆண்டு முழுசாக சுற்றி வரதுக்கு 1.5 ஆண்டுக்கிட்ட ஆக்கிடுவார். சில நேரம் அதில் வர்க்கோத்தம் கிடந்து அதிநீசம் அடைஞ்சு அதில் சில பல மாதங்கள் வரைக்கும் கிடந்துக்கிடுவார். ஒரு பாகத்தை விட்டு மறுபாகத்துக்கு போகிறதுக்கு மினிமம் 40 நாள் டு ஆக்கிக்கிடுவார். இப்போ செவ்வாய் ஒரு பாகத்தில் 30 பாகையில் வரும்போது அவர் கரெக்டாக 4ஆம் பாகைக்கு அங்கே வரும்போது அவரோட பலன் அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ தசாபத்தியில் அவர் 7 ஆண்டு நடத்துவார். அந்த 7 ஆண்டில் மொதல் 55 நாளுக்கு வரைக்கும் அவரோட தசை மொதல் 3-4 மாதம் அவரோட தசை நடக்கிற மாதிரியே தெரியாது. அப்புறம் அதுக்கு அடுத்த படிப்படியாக நடந்து அவரோட பலன் அதிகமாக இருக்கும். அது மாதிரி செவ்வாய் தன்னோட பலனை ஆதிபத்தியமும் காரகத்துவத்தையும் சம்மந்தப்பட்ட பலனை கலந்து தருவார். அவர் இருக்க பாவங்களை பொறுத்து அவரோட பலன் மாறுபட்டும் செய்யும். செவ்வாய் மேசத்தில் இருக்கும்போது, விருச்சிகத்தில் இருக்கும்போது, மகரம் கடகத்தில் இருக்கும்போது அவரோட வலு அதிகமாகவும் சற்று அதிகமாகவும் காணப்படும். அப்போது சுபத்துவப்பட்டு குரு, சுக்கிரன், வளர்ப்புற சந்திரன் பார்வைகள் இருக்கும்போது அவருடைய பலன் மாறுபடும். இது சனி, ராகு, கேதுகளோட பார்வை இருந்துச்சுன்னா அவரோட தீய பலன் சற்று கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அப்பவும் சுவரோட வீட்டில் இருந்தால் அந்த பலன்கள் மாறுபடும். செவ்வாய் இருக்கும் தன்னுடைய வீட்டோட பலனை கெடுத்து அவரோட ஆதிபத்திய பலனை கொடுப்பாரு. இதே இப்போ கடக லக்கணம், சிம்ம லக்கணங்களுக்கு அவர் ராஜயோகாதிபதினால அவரோட பலன் அவர் 6-8-12 மறையாமல் மற்ற எந்த இடத்துல உபஸ்தானங்களில் கேந்திரங்களில் இருக்கும்போது அவரோட பலன் நல்ல பலனாக இருக்கும். இதே கடக லக்கணத்துக்கு அவர் 6-8-12 மறைஞ்சால் அவரோட ஆதிபத்தியமான குறைஞ்சி காரகத்துவம் மட்டும் வேலை செய்ய பார்க்கும். இதே இப்போ மேச லக்கணத்துக்கு, விருச்சிக லக்கணத்துக்கு அவர் லக்னாதிபதியாக வருவதுனால அவருடைய பலன் பாதி இருக்கும். ஏன்னா அவர் லக்னாதிபதியாக இருந்தாலும் அவருடைய 8ஆம் அதிபதியாகவும் வருவார். அதனால் பலன் சமமாக செய்வார். இருந்தாலும் அவர் மூல திரிகோண வீட்டுக்கோட பலனை தான் அதிகமாக செய்வார். இதே இப்போ ரிஷப லக்கணம், மிதுன லக்கணத்துக்கு அவர் தசை நடத்தும்போது அவர் அபயோகர். ஆனால் இருந்தாலும் 1-11 3 இந்த ஸ்தானங்களில் வரும்போது அவர் உபேசன ஸ்தானங்களில் வரும்போது அவர் நல்லது செய்வார். இப்போ அதில் சுக்கிரனோட பார்வை, புதன் தனித்திருந்து பார்க்கும்போது செவ்வாயோட பலன் சற்று மாறுதலாக இருக்கும். அதனால் செவ்வாய் எந்த லக்கணத்துக்குனாலும் நல்லதும் செய்வார். செவ்வாயோட ஆதிபத்தியமே முரட்டுத்தனம், முரட்டு கோபம், அவரோட காரகத்துவமான நிலம், பிளாட் இந்த மாதிரி வாங்குறது இதெல்லாமே கிடைக்க செய்யும் சுபத்துவமாக இருக்கும்போது. எந்த கிரகமாக இருந்தாலும் சுபத்துவமாக இருக்கும்போது அதோட பலன் செய்யும். ஆனால் தசாபுத்தியில் தான் அவர் பலன் அதிகமாக செய்ய முடியும். தசையும் ஒரு மத்தியம வயதில் வராமல் ஒரு 30 வயது டு 40 வயதுக்குள்ளே வந்தால் செவ்வாயோட பலன் நல்லாயிருக்கும். செவ்வாய் கடகலக்கணத்து சிம்மலத்துக்கு ராஜயோகாதிபதியாக இருந்தாலுமே பறக்கும் போது வந்தாலும் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் 60 வயசுக்கு பிறகு வந்தாலும் ஒன்றும் செய்ய மாட்டார். இடப்பட்ட வயசில் வரும்போது தான் அவர் நல்ல பலன் செய்ய முடியும். எந்த திசையாக இருந்தாலும் சரி.